9 மாரியம்மனை நீங்கள் ஒரே இடத்துல பார்ப்போம் வாங்க. அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஐயம்பேட்டை நன்னிலம் வட்டத்தில் இருக்குது. இது விஷக்கடிகளுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குறாங்க இங்கே. இப்போ நான் உள்ளே போவோம் வாங்க. உள்ளே இந்த அம்மா தான் இங்கே ஆட்சி புரிகிறாங்க. முத்துமாரியம்மன் இவங்க நாகை நெல்லுக்கடை மாரியம்மன், ஒழுகமங்கலம் ஸ்ரீ மகா மாரியம்மன் இவங்க. அடுத்தது தென்குடி ஸ்ரீ மகா மாரியம்மன், அடுத்தது பிரத்யங்கரா தேவி இவங்க. அடுத்தது சமயபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன், அடுத்தது திருவேற்காடு ஸ்ரீ கருமாரியம்மன், தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் இவங்க. அடுத்தது கன்னிமூல விநாயகர் இவர், கோயமுத்தூர் ஸ்ரீ தண்டுமாரியம்மன், திண்டுக்கல் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன், அடுத்து வலங்கைமான் ஸ்ரீ பாடைக்காவடி மாரியம்மன். இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல உள் பிரகாரத்தில் சுவத்தில் இந்த சிலையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஊரில் வசிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலிகள். காரணம் என்னென்னா, வெள்ளி செவ்வாய் விளக்கேற்ற போகும்போதெல்லாம் இந்த 9 மாரியம்மனையும் ஒரே இடத்துல பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிது. இங்கே குருக்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுத்தலை. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ரொம்ப அன்பாக பேசினாங்க. ஏன்னா இதனுடைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். கிட்டக்க இருக்கிறவங்க இதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வாட்டி போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எவ்வளோ சாமி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே இடத்துல அந்த 9 மாரியம்மனையும் பார்த்தது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. எங்கேயுமே இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சிவன் ராத்திரிக்கு சிவன் வழிபாட்டுக்கு கிளம்பும்போது வழியில் இந்த கோயில் இருந்துச்சுன்னு நிப்பாட்டி நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருக்குது. மக்கள் ஒவ்வொருத்தரும் போய்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் நம்ம வெளியூர்லேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோன்னா ரொம்ப அன்பாக தீபாராதனை காமிச்சு இதனுடைய நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ சாமிகளை பாருங்கள். ஒரு கோயிலுக்குள்ளே இவ்வளோ சாமியை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இதை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அதனால் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு காமிச்ச சாமிகள் தான். நான் இது மாதிரி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட வசிக்கிறவங்க இங்கே ஒரு டைம் ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க. உங்களுடைய கோரிக்கையே 9 மாரியம்மனும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும்னு நம்புகிறேன் நான். ஒரு கிட்டக்க அருகருக இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.